அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினாலே நடத்தப்பட்ட தரம் 5 மாணவர்களுக்கான மாதிரி பரீட்சையினுடைய வினாப்பத்திரம் ஒன்றின் 15வது வினாவிலிருந்து 29 வரையான வினாக்களுக்கான விடைகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சுதா காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது அவளின் நிழல் அவளது வலதுகை பக்கமாக தொடர்ந்து சென்றது எனின் பின்வரும் படத்தை துணையாக கொண்டு 16, 17 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. இதிலே தரப்பட்ட படத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். 4 திசைகளிலும் 4 இடங்கள் தொடர்பாகவும் ஒருவர் வீட்டிலிருந்து புறப்படுதல் தொடர்பான ஒரு செயற்பாடும் கூறப்பட்டிருக்கின்றது. 15வது வினா, தெற்கு திசையில் காணப்படுவது எது? தரப்பட்ட தரவின்படி முதலாவதாக நாங்கள் திசைகளையும் அந்தந்த திசைகளிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களையும் முதலிலே விளங்கிக் கொள்வோம். சுதா காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது அவளின் நிழல் அவளது வலதுகை பக்கமாக தொடர்ந்தது. அவள் பாடசாலைக்கு செல்லும் போது அவளது நிழல் வலதுகை பக்கமாக தொடர்ந்தது என்கின்ற கூற்றில் இருந்து நாங்கள் திசைகளை இனங்கண்டு கொள்வோம். அதாவது வீட்டிலிருந்து அவள் பாடசாலைக்கு செல்லுகின்ற அந்த ஒழுங்கை படத்திலே காட்டியிருக்கின்றார்கள். வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லுகின்ற அந்த ஒழுங்குமுறை படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அவ்வாறு காட்டப்பட்டிருக்கின்ற போது வலதுகை பக்கமாக நிழல் விழுந்தால் அவளது இடதுகை பக்கமாக சூரியன் காணப்படுகின்றது. இடதுகை பக்கமாக சூரியன் காணப்படுகின்றது. ஆகவே அந்த திசையினை நாங்கள் கிழக்கு என்று எடுத்துக்கொள்வோம். அந்த ஒழுங்கிலே பார்க்கின்ற போது அடுத்ததாக தெற்கு, மேற்கு, வடக்கு தரப்பட்ட தரவின்படி இங்கே திசைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நாங்கள் மேலே வடக்கு, அடுத்ததாக கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற வகையிலே பொதுவாக நாங்கள் திசைகளை குறித்து கொள்வோம். ஆனால் திசைகள் தொடர்பான வினாக்களிலே இந்த விடயம் மிக முக்கியமான விடயம். தரப்படுகின்ற தரவுகளில் இருந்து உங்களுக்கு தேவையான ஒழுங்குமுறையிலே நீங்கள் திசைகளை குறித்து வினாக்களை சரியான முறையிலே செய்ய பழக வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு வினாதான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட தரவிலிருந்து நாங்கள் திசைகளை குறித்துக் கொள்வோம். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்கின்ற ஒழுங்குமுறையிலே தரப்பட்ட தரவில் இருந்து குறித்திருக்கின்றோம். தற்போது தெற்கு திசையில் காணப்படுவது எது? தெற்கு திசையிலே பாடசாலை காணப்படுகின்றது. தெற்கு திசையிலே பாடசாலை காணப்படுகின்றது. சுதா நாட்சந்தியில் தனது இடதுகை பக்கமாக திரும்பி நடந்தாளெனின் அவளது நிழல் காணப்படுவது அவளுக்கு. நன்றாக படத்தை அவதானியுங்கள். அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார். அதிலே நாட்சந்தியிலே இடதுகை பக்கமாக திரும்பினால் சூரியன் காணப்படுகின்ற திசை நோக்கித்தான் அவர் செல்ல போகின்றார். இந்த வினாவின்படி சூரியன் எங்கிருக்கின்றதோ அந்த திசை நோக்கித்தான் செல்ல போகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற போது எப்பொழுதுமே அவருடைய நிழல் அவருக்கு பின்னாலே தான் காணப்படும். எனவே இந்த வினாவிலே நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், தரப்பட்ட தரவுக்கு ஏற்ற வகையிலே திசையை குறித்திருக்கின்றோம். அது மிக முக்கியமான விடயம். எப்பொழுதும் போல நீங்கள் மேலே வடக்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற வகையில் ஒழுங்கிலே போட்டால் இந்த கேள்விக்கான சரியான விடையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சரியான முறையிலே திசையை இந்த வினாவின்படி இனங்கண்டு கொள்வதற்காகத்தான் குறித்த ஒரு கூட்டு தரப்பட்டிருந்தது. சுதா காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது அவளது வலது கை பக்கம் நிழல் விழுந்தது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் திசைகளை இதில் இனங்கண்டுகிறோம். மிக மிக முக்கியமான விடயம். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இச்சதுரமுகியின் ஒரு விளிம்பின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இச்சதுரமுகியில் இருந்து ஒரு விளிம்பின் நீளம் 2 சென்டிமீட்டருடைய எத்தனை சதுரமுகிகளை வெட்டி எடுக்க முடியும்? இவ்வாறான வினாக்களை நான் ஏற்கனவே பல தடவை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அதே நேரம் இவ்வகை சார்ந்த வினாக்கள் கடந்த கால வினா பத்திரங்களிலே 1க்கும் மேற்பட்ட தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். மிக இலகுவாக செய்து கொள்ளலாம். தரப்பட்ட பெரிய சதுரமுகியினுடைய நீள அகல உயரங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது படிமுறை நீள அகல உயரங்களை பெருக்க வேண்டும். சதுரமுகி என்கின்ற காரணத்தினாலே அனைத்துமே ஒரே அளவாக காணப்படும். ஆகவே இங்கே தரப்பட்டிருக்கின்றது 6 சென்டிமீட்டர் அளவுடைய சதுரமுகி. எனவே 6 தர 6 தர 6 பெருக்கிக் கொள்கின்றேன், 216. அதே நேரம் உங்களுக்கு தேவையான சதுரமுகி, நீங்கள் வெட்டி எடுக்க வேண்டிய அந்த சதுரமுகியினுடைய நீள அகல உயரங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நீள அகல உயரங்களை வினாவில் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு விளிம்பின் நீளம் 2 சென்டிமீட்டர் உடைய சதுரமுகிகள். ஆகவே நீள அகல உயரங்கள் எல்லாமே 2 சென்டிமீட்டராக இருக்கும். 2 தர 2 தர 2 பெருக்குகின்ற போது 8 கிடைக்கின்றது. தற்போது 216
8ஆல் வகுத்து கொள்ள வேண்டும். 216ஐ 8ஆல் வகுக்கின்ற போது உங்களுக்கு எத்தனை சிறிய சதுரமுகிகள் இந்த மிகப்பெரிய சதுரமுகியில் இருந்து 2 சென்டிமீட்டர் அளவுடைய நீள அகலங்கள் பக்க நீளங்களை கொண்ட எத்தனை சிறிய சதுரமுகிகளை வெட்டி எடுக்க முடியும் என்பது கிடைக்கும். ஆகவே 6 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய மிகப்பெரிய சதுரமுகியில் இருந்து 2 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சிறிய சதுரமுகிகள் 27 சதுரமுகிகளை வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, முதலாவது நீர்க்குழாயில் 2 நிமிடங்களுக்கு ஒரு தடவை நீர் வெளியேறும், 2வது நீர்க்குழாயில் 4 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீர் வெளியேறும், 3வது நீர்க்குழாயில் 6 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீர் வெளியேறும். இவ்வாறு 3 நீர்க்குழாய்களிலும் ஒரே நேரத்தில் 6 மணிக்கு நீர் வெளியேறியது எனின் மீண்டும் ஒரே நேரத்தில் நீர் வெளியேறுவது எப்போது அல்லது நீர் வெளியேறும் நேரம் யாது என்பதுதான் வினா. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 3 நீர்க்குழாய்களிலும் எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு தடவை நீர் வெளியேறும் என்பதை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடம், 4 நிமிடம், 6 நிமிடம். 3 நீர்க்குழாய்களுமே 6 மணிக்கு ஒன்றாக நீர் வெளியேறி இருக்கின்றது. 3 நீர்க்குழாய்களில் இருந்து 6 மணிக்கு நீர் வெளியேறி இருக்கின்றது. மீண்டும் எப்போது ஒரே நேரத்தில் வெளியேறும் என்று நீங்கள் பார்ப்பதற்கு மிக இலகுவான வழி, இந்த 3 இலக்கங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். 2, 4, 6. இந்த 3 இலக்கங்களிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலே மிகப்பெரிய இலக்கமாக 6 காணப்படுகிறது. இந்த 6 ஏனைய 2 இலக்கங்களாலும் வகுக்கக்கூடியதா இருக்கின்றதா என்று பார்க்கணும். மீதியின்றி வகுக்கக்கூடியதா என்று பார்க்கணும். முதலாவது விடயம். அவ்வாறு நீங்கள் பார்க்கின்ற போது ஏனைய 2 இலக்கங்களாலும் மீதியின்றி வகுக்கக்கூடியதாக இருந்தால் 6 தான் அந்த பொது நேரமாக இருக்கும், பொது வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு 6 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் நீர் வெளியேறும். அவ்வாறு காணப்படாது விட்டால் 6னுடைய அடுத்த மடங்கினை பார்க்க வேண்டும். 6னுடைய அடுத்த மடங்கு, 6னுடைய அடுத்த மடங்கு பார்க்கின்ற போது 6 அடுத்ததாக 12, அதற்கு அடுத்ததாக 18, அடுத்து 24. இவ்வாறாக 6னுடைய மடங்குகள் சென்று கொண்டிருக்கும். எங்களுக்கு 6னுடைய அடுத்த மடங்கினை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது 12, 6னுடைய அடுத்த மடங்கு 2வது மடங்கு, 6 தடவைகள் 2, 12. ஆகவே 12ஐ தற்போது இந்த 3 இலக்கங்களாலும் வகுத்து பார்க்க வேண்டும். மீதியின்றி வகுபடுமா என்று பார்க்கணும். 12னை 2, 4, 6 இந்த 3 இலக்கங்களும் மீதியின்றி வகுக்கும். ஆகவே 12 தான். ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு ஒரு தடவை 3 நீர்க்குழாய்களும் ஒரே நேரம் நீரை வெளியேற்றி கொண்டிருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளும். ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு ஒரு தடவை. இந்த இடத்துல நான் எந்த ஒரு வேறொரு வழியையும் பின்பற்றாமல் நேரடியாக இலக்கங்களை அவதானித்தே நான் முடியை பெற்றிருக்கின்றேன். அதற்கான காரணம், இதில் இருக்கின்ற 3 இலக்கங்களும் இலகுவாக பொதுவான இலக்கங்களை கண்டுகொள்ளக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றன. 2, 4, 6 இந்த 3 எண்களிலே மிகப்பெரிய எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். 6 இந்த மிகப்பெரிய இலக்கத்தினை ஏனைய 2ம் வகுக்குமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மீதியின்றி வகுக்குமா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மீதியின்றி வகுத்தால் 6 தான் அந்த பொது இடைவெளி நேரமாக இருக்கும். ஒவ்வொரு 6 நிமிடத்துக்கு ஒரு தடவை நீர் வெளியேறும். ஆனால் இங்கே அவ்வாறு 2ம் 4ம் 6ஐ மீதியின்றி வகுக்காது. 2 வகுக்கும், 4 வகுக்காது. ஆகவேதான் 6னுடைய அடுத்த மடங்கு 12ஐ எடுத்துக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வினாவை நான் கையாண்ட இந்த வழிமுறையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பல இடங்களிலே பயன்படக்கூடியதாக இருக்கும். இதற்கு செய்முறைகள் இருந்தாலும் இலகுவாக எவ்வாறு பார்ப்பது என்பதை நான் இதிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அதே நேரம் இதை சார்ந்த இவ்வடிவம் சார்ந்த வினாக்களும் பல நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். நீங்கள் பார்வையிடலாம். அடுத்த வினா, ஜன்னல் ஒன்றின் நடுப்பகுதிக்கு கம்பி கிரில் ஒன்று பொருத்துவதற்கு ஒரே அளவான சிறிய கம்பி துண்டுகளை இணைத்து இவ்வடிவம் ஆக்கப்பட்டுள்ளது. இதன் சுற்றளவு 60 சென்டிமீட்டர் எனின் இதன் உள்ளே இணைக்கப்பட்டுள்ள கம்பிகளின் நீளம் யாது? இதன் உள்ளே. நன்றாக இந்த வடிவத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய சுற்றளவு மாத்திரமே இங்கே தரப்பட்டிருக்கின்றது. சுற்றளவு என்கின்ற போது நான் இதில் அடையாளப்படுத்துகின்ற பகுதிகளை பாருங்கள். சிவப்பு நிற கோடினாலே நான் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். இந்த பகுதிகளை பாருங்கள். மொத்தமாக 10 விளிம்புகள், ஒரே அளவான முக்கோணி பகுதிகள் 10 காணப்படுகின்றன சுற்றளவாக. அதே நேரம் இதில் ஒரே அளவான என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 10 சிறிய பகுதிகளும் ஒரே அளவாகத்தான் இருக்கப் போகின்றன. இவற்றினுடைய மொத்த நீளம்தான்
60 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் சுற்றளவு, இந்த உருவினுடைய சுற்றளவு தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது, 60 சென்டிமீட்டர். ஆகவே இந்த 10 ஒரேயளவான சிறிய முக்கோணிகளுடைய விளிம்புகளும் மொத்தமாக 60 சென்டிமீட்டராக இருந்தால் ஒரு விளிம்பு 6 சென்டிமீட்டராக இருக்க போகின்றது. ஒரு விளிம்பு 6 சென்டிமீட்டராக இருக்க போகின்றது. தற்போது நாங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கம்பி துண்டுகளை, அந்த வடிவங்களுடைய மொத்த நீளத்தை பார்ப்போம். உள்ளே நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் 1 2 3 4 5 6 7 அதே அளவான, நாங்கள் இப்போது சுற்றளவு சார்ந்து பார்க்கின்ற போது பார்த்த அந்த அதே அளவுடைய பகுதிகள் 7 வடிவங்கள் உள்ளே இருக்கின்றன, 7 அளவுடைய விளிம்புகள் உள்ளே இருக்கின்றன. ஆகவே ஒரு விளிம்பு 6 சென்டிமீட்டர் சொன்னால் 7 தடவை 6 42 இருக்கும். 7 தடவை 6 42 இருக்கும். ஆகவே இந்த வினாவை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். சுற்றளவில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பிகளுடைய அளவுகள், இணைக்கப்பட்ட அந்த கம்பிகளுடைய அளவுகளை பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினா, இப்படம் தொடர்பான சரியான கூற்றாக அமைவது. இதிலே ஒவ்வொரு வட்டங்களுக்குள்ளும் மீண்டும் ஒவ்வொரு வட்டங்கள் அமையக்கூடிய வகையில், ஒரு வட்டத்துக்குள் இன்னொரு வட்டம், அதற்குள் இன்னொரு வட்டம் அமையக்கூடியவாறு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பெரியொரு தொகுதிக்குள் உள்ளடங்கக்கூடிய இன்னொரு தொகுதி அதற்குள் உள்ளடங்கக்கூடிய இன்னொரு தொகுதியாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத தொகுதிகள் இங்கே இடம்பெற முடியாது. எனவே முதலாவது விடையை பார்ப்போம். சோறு மீன் முட்டை, உணவு இறைச்சி முட்டை, அடுத்ததாக உணவு காய்கறி கத்தரிக்காய். 3 விடைகளையும் வாசிக்கின்ற போதே இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உணவு என்பது பெரிய வட்டமாக இருந்தால் அதற்குள்ளே காய்கறி ஒரு சிறிய வட்டம், அது காய்கறிக்குள்ளே கத்தரிக்காய் ஒரு காய்கறி வகையாக இருக்க போகின்றது. ஆகவே மிகச்சரியான விடையாக 3வது விடை அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். 2 மாணவர்களுக்கு தனித்தனியே 0, 1, 2 என்றவாறு 9 வரை இலக்கமிடப்பட்ட அட்டைகள் வழங்கப்படுகின்றன. அதில் ஒரு மாணவன் தன்னிடம் உள்ள இலக்கங்களை கொண்டு மூவிலக்க எண்களில் மிகப்பெரிய எண்ணையும், அடுத்த மாணவர் மூவிலக்க எண்களில் மிகச்சிறிய எண்ணையும் அமைக்கும் போது அவ்விரு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? பார்ப்பதற்கு இலகுவான வினாவாக இருந்தாலும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை முதலிலே பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களுக்குமே தனித்தனியே இலக்கங்கள் வழங்கப்படுகிறது 0 to 9 வரை. ஆகவே 2 மாணவர்களிடமும் ஒரே அளவான அனைத்து இலக்கங்களும், அதாவது 0 to 9 வரையான அனைத்து இலக்கங்களும் 2 மாணவர்களிடமும் காணப்படும். அதனை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். இதிலே மிகப்பெரிய எண்ணை அமைப்பவரை பார்ப்போம். மிகப்பெரிய எண்ணை அமைப்பவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கத்திலிருந்து அவர் அமைத்துக் கொள்வார். அதாவது 9, 8, 7 9, 8, 7 என்கின்ற 3 இலக்கங்களையும் பயன்படுத்தி மூவிலக்க மிகப்பெரிய எண்ணை அமைத்துக் கொள்வார். இந்த இடத்துல நீங்க ஒரு விடயத்தை நினைப்பீர்கள். 3 இலக்கங்களும் 9ஆக வந்தால், அதாவது 999, இது மூவிலக்க மிகப்பெரிய எண் தான் என நீங்க நினைக்கலாம். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்ட அறிவுறுத்தலின்படி மூவிலக்க எண்கள் தான் பயன்படுத்த வேண்டும். மூவிலக்க எண்களிலே மிகப்பெரிய எண்ணை உருவாக்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு இலக்கங்களும் ஒவ்வொரு மாணவரிடமும் ஒவ்வொரு தடவைகள் தான் காணப்படுகின்றன. அதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே 9, 8, 7 என்கின்ற வகையிலே அவர் தன்னிடம் உள்ள இலக்கங்களிலே மிகப்பெரிய 3 இலக்கத்தையும் எடுத்து மூவிலக்க மிகப்பெரிய எண்ணை உருவாக்குவார். அதே போன்று மிகச்சிறிய எண், மூவிலக்க மிகச்சிறிய எண்ணை அமைப்பவரை பார்ப்போம். அவர் 1, 0, 2 இந்த 3 இலக்கங்களை எடுத்துத்தான் மிகச்சிறிய எண்ணை உருவாக்குவார். இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், 0ஐ நாங்கள் முன்னே போட்டால் 0, 1, 2 என்றவாறு அமைக்க முடியாதா என்று நீங்கள் நினைக்கலாம். அவ்வாறு அமைக்கின்ற போது அது ஈரிலக்க எண்ணாகத்தான் அமையும். ஏனெனில் 12 என்றுதான் நாங்கள் அழைக்க வேண்டி வரும். ஆகவே அது ஈரிலக்க எண்ணாக மாறிவிடும். எனவேதான் மூவிலக்க எண், நன்றாக கவனித்துக் கொள்ளும், மூவிலக்க மிகச்சிறிய எண் அமைக்க வேண்டும். ஆகவே 1, 0, 2 என்கின்ற வகையிலே அமைத்து மிகச்சிறிய மூவிலக்க எண்ணை இதிலே அமைத்துக் கொள்கின்றோம். தற்போது அவற்றிற்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். 987 102 கழிக்கின்ற போது 885 விடையாக எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே மிகச் சரியான விடை 2வது விடை. அடுத்த வினாக்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். வகுப்பறையில் 5 நண்பர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 70 ஆகும். கீழே தரப்புள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு 23, 24 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. இதிலே 5 நண்பர்களுடைய வயதுகள், அவர்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகை தரப்பட்டிருக்கின்றது. இலகுவாக நாங்கள் அனைவரதும் வயதுகளை இலகுவாக கண்டுகொள்ளலாம்.
எவ்வாறுன்னு சொன்னால் 5 நபர்களுடைய கூட்டுத்தொகையும் 70 என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு தேவையான நபர்களுடைய வயதுகளை இலகுவாக பார்க்கலாம். எவ்வாறென்றால் நான் இதிலே கட்டமிடுகின்ற நபர்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். செவ்வந்தி கிருபா 27, மனோஜ் தரன் 29. தற்போது இந்த 4 நபர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும். 29னையும் 27னையும் கூட்டுகின்ற போது இந்த 4 நபர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 56 என்று எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இந்த கூட்டுத்தொகை 70 56 கழிக்கின்ற போது இந்த 4 நபர்களிலும் விடுபட்ட நபர் எங்களுக்கு அவருடைய வயது எங்களுக்கு கிடைக்கும். அதாவது செவ்வந்தி கிருபா மனோஜ் தரன் இந்த 4 நபர்களுடைய வயதும் எங்களுக்கு தெரியும். வயதுகளின் கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும். அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 70 அந்த 56 கழித்துக் கொள்கின்றேன். இந்த 4 நபர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகையும் 56. 70 56 கழிக்கின்ற போது விடுபட்ட அந்த ஒரு நபர், அதாவது ரமீஷாவுடைய வயது எங்களுக்கு கிடைக்கும். ரமீஷாவுடைய வயது 14. நேரடியாக ஒரு நபருடைய வயதை கண்டு கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக இதை வைத்துக்கொண்டு அடுத்த ஒழுங்குமுறையை பார்ப்போம். கிருபா ரமீஷா வயதுகளுடைய கூட்டுத்தொகை 29 என்று சொன்னால் 29 நான் ரமீஷாவுடைய வயதை கழித்து கிருபாவினுடைய வயதை எடுத்துக்கொள்கின்றேன். 15. கிருபாவினுடைய வயது 15. தற்போது முதலாவது ஒழுங்குமுறையை பாருங்கள். செவ்வந்தி கிருபா இதிலே கிருபாவினுடைய வயதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் 15 என்று. ஆகவே இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை செவ்வந்தி கிருபா 27. 27 நான் 15 கழிக்கின்ற போது செவ்வந்தியின் வயது எனக்கு கிடைக்கும். தற்போது பாருங்கள், இதிலே செவ்வந்தியுடைய வயது 12 என கிடைத்திருக்கின்றது. தற்போது வினா, செவ்வந்தி மற்றும் ரமீஷா ஆகியவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை. செவ்வந்தி ரமீஷா இதிலே செவ்வந்தியுடைய வயது 12, ரமீஷாவுடைய வயது 14 கூட்டுகின்ற போது 26 என விடை கிடைக்கும். அடுத்ததாக இவர்களை வயது அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தினால் சரியாக வரும் ஒழுங்கை தெரிவு செய்க. வயதுகளின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே நாங்கள் 3 நபர்களுடைய வயதுகளை இதிலே கண்டிருக்கின்றோம். அந்த ஒழுங்கிலே ஒவ்வொரு நபர்களும் நாங்கள் அவர்களுடைய கூட்டுத்தொகைக்கு ஏற்ற வகையிலே, உதாரணமாக மனோஜினுடைய வயது தேவையாக இருந்தால் 3வது ஒழுங்கை பாருங்கள். ரமீஷா மனோஜ் இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 30. ரமீஷா 14 ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே 30 14 கழித்தால் மனோஜினுடைய வயது எங்களுக்கு 16 என கிடைக்கும். அதே நேரம் ஏற்கனவே 3 நபர்களுடைய வயதையும் பார்த்திருக்கின்றோம். அதே போல தரனுடைய வயதை பார்ப்பதற்கு மனோஜ் தரன் இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 29. ஏற்கனவே மனோஜுடைய வயதை பார்த்திருக்கின்றோம் 16. ஆகவே தரனுடைய வயது 13. இவ்வாறாக ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டே அனைத்து நபர்களுடைய வயதினையும் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போது வினாவை பார்ப்போம். வயது அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்த வேண்டும். எனவே முதலாவதாக செவ்வந்தி, அடுத்ததாக தரன், அடுத்ததாக ரமீஷா, அடுத்ததாக கிருபா, இறுதியாக மனோஜ். ஆகவே 5 நபர்களுடைய வயதுகளும் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒழுங்குமுறையிலே. இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 5 நபர்களுடைய கூட்டுத்தொகையினை வைத்தே இந்த வினாவை நான் செய்திருக்கின்றேன். எவ்வாறு செய்திருக்கின்றேன் என்று மீண்டும் ஒரு தடவை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, பின்வரும் வினாக்களில் தரப்பட்டுள்ள கூட்டு பிழையானது இக்கூட்டு பிழையாக அமைவதற்கு ஏதுவான காரணத்தினை கூறும். விடையின்கள் கோடிடுக. அமாவாசை தினத்தன்று நிலவின் வெளிச்சத்தில் சிறுவர்கள் விளையாடினார்கள். முதலாவது விடை, நிலவு வெளிச்சத்தில் விளையாட முடியாது. அமாவாசை தினத்தில் நிலவு வெளிச்சம் இருப்பதில்லை. சிறுவர்கள் இரவில் விளையாடுவதற்கு பெற்றோர் அனுமதிப்பதில்லை. இதிலே மிகச்சரியான விடை 2வது விடை. அமாவாசை தினத்திலே நிலவு வெளிச்சம் காணப்பட மாட்டாது, இருப்பதில்லை என்பதுதான் மிகச்சரியான விடை. அடுத்த வினா, விரித்து வைக்கப்பட்டுள்ள தாயக்கட்டையை சேர்க்கும் போது பெறத்தக்க சரியான விடை. விரித்து வைக்கப்பட்ட தாயக்கட்டையிலே இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய அந்த ஒழுங்குமுறையை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் எதிர்முகங்கள் இவை மூடி ஒட்டுகின்ற போது எதிர்முகங்கள் எவ்வாறு அமையும் என்கின்ற தெளிவிருந்தால் மிக விரைவாக நாங்கள் விடையை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக கே என்கின்ற எழுத்துக்கு எதிராக எல், எம் என்கின்ற எழுத்துக்கு எதிராக என், ஏ என்கின்ற எழுத்துக்கு எதிராக பி, இந்த ஒழுங்குமுறையிலே தான் அமைய போகின்றது.
ஆகவே 3 விடைகளையும் பார்க்கின்ற போது இரண்டாவது விடையை பாருங்கள். ஏயும் பியும், ஏ கம பி இந்த 2 எழுத்துக்களும் அருகருகே இருக்கக்கூடியவாறு விடையிலே இருக்கின்றன. அருகருகே காணப்படுகின்ற முகங்களாக இருக்கின்றன. இது தவறு. ஏனெனில் தரப்பட்ட விரித்து வைக்கப்பட்ட வடிவத்தின்படி ஏ கம பி இரண்டும் எதிர்முகங்கள். அதே போல 3வது விடையை பாருங்கள். அங்கே எம் மற்றும் என் இரண்டும் அருகருகே காணப்படுகின்றன. அதுவும் தவறு. ஏனெனில் தரப்பட்ட விரித்து வைக்கப்பட்ட அந்த தாயக்கட்டையினுடைய வடிவத்திலே எம் இரண்டும் எதிர்முகங்களாக தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே 3வது விடையும் தவறு. எனவே 1வது விடை சரியான விடையாக அமையும். இவ்வாறாக இந்த வடிவ வினாக்களை நீங்கள் இவ்வாறாக இனங்கண்டு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். உட்பக்கம் தெரியாத பெட்டியில் 5 நீல நிற பேனைகளும் 4 சிவப்பு நிற பேனைகளும் காணப்பட்டன. இப்பெட்டியில் ஒரு தடவைக்கு ஒரு பேனை என்ற அடிப்படையில் பேனையை பெட்டியில் இருந்து எடுத்தால் சிவப்பு நிற பேனை 2 தவறாமல் எடுப்பதற்கு குறைந்தது எத்தனை தடவைகள் பெட்டியில் இருந்து பேனை எடுக்க வேண்டும்? நன்றாக இந்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பெட்டியிலே 2 நிறங்கள் காணப்படுகின்றன. 5 நீல நிறம், 4 சிவப்பு நிற பேனைகள். 5 நீல நிறம், 4 சிவப்பு நிற பேனைகள். அதே நேரம் வினாவானது எங்களுக்கு சிவப்பு நிற பேனை 2 தவறாமல் எடுப்பதற்கு, அதாவது நிச்சயமாக எங்களுக்கு சிவப்பு நிற பேனை 2 கிடைக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் குறைந்தது எத்தனை தடவைகள் பெட்டியில் இருந்து பேனை எடுக்க வேண்டும்? இவ்வாறான வினாவிற்கு உங்களுக்கு சிவப்பு நிச்சயமாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் மற்றைய நிறத்திலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையினை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 நீளம் இருக்கின்றது. ஆகவே 5 என்ற எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு 2 சிவப்பு நிற பேனைகள், எங்களுக்கு கேள்வியானது 2 சிவப்பு நிற பேனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். ஆகவே நான் 5ஓடு 2 கூட்டி 7 தடவைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 7 தடவைகள் எடுக்கின்ற போது அந்த 7 தடவையிலே நிச்சயமாக 2 சிவப்பு இருந்தே ஆகவன், குறைந்தது இருந்தே ஆகவன். ஏன் இங்கே நான் 5 அதனோடு 2 கூட்டி எடுத்திருக்கின்றேன் சொன்னால், அதாவது மொத்தமாக 7 தடவைகள், நான் 7 தடவைகள் தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் தான் எடுக்க வேண்டும் என்று வினாவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு தடவைக்கு ஒரு பேனை தான் எடுக்கலாம். ஆகவே நான் 7 தடவைகள் எடுக்கப் போகின்றேன். ஏன் 7 தடவைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே நீலத்திலே 5 பேனைகள் இருக்கின்றது. நாங்கள் இதிலே நிறங்களை பார்க்காமல் தான் எடுக்கப் போகின்றோம். நீலத்திலே 5 இருக்கின்றது. நிச்சயமாக நீலத்திலே 5 இருப்பதனாலே முதல் 5 தடவைகளும் சில வேளைகளில் நீலம் வரலாம். நிச்சயமாக வரும் என்று நாங்கள் கூற முடியாது, ஆனால் சில வேளைகளில் வரலாம். அதே நேரம் 4 சிவப்பு இருக்கின்ற போது எங்களுக்கு 2 சிவப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் 2 பேனைகளுமே எங்களுக்கு சிவப்பாக வரலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் 2 பேனைகளுமே எங்களுக்கு சிவப்பாக வரலாம், ஆனால் அவை நிச்சயமாக கூற முடியாத விடயங்களாக இருக்கும். எனவேதான் சிவப்பு தவிர்ந்து மற்ற நிறத்திலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையினையும் அத்தோடு எங்களுக்கு 2 சிவப்புகள் தேவை. ஆகவே நான் சிவப்பு நிறத்திலே 2 தடவைகளாக சேர்த்து மொத்தமாக 7 தடவைகள் நான் பேனைகளை எடுக்க வேண்டும். 7 தடவைகள் எடுக்கின்ற போது நிச்சயமாக உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த 7 பேனைகளிலே 2 பேனைகள், குறைந்தது 2 பேனைகள் சிவப்பு நிறமாக இருக்கும். ஆகவே இதற்கு சரியான விடை 3வது விடை 7 தடவைகள். அடுத்த வினாக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. மாணவர்கள் விரும்பும் பாடங்கள் தொடர்பான விவரங்கள். அதிலே உருவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1வது வினா, ஆங்கில பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? ஆங்கில பாடமானது ஒரு வட்ட பகுதிக்குள்ளே காட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே வேறெந்த ஒரு பாடத்தோடும் தொடர்பு படாத வகையிலே தனியாக இருக்கக்கூடிய இலக்கத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 4 என்கின்ற இலக்கம் காணப்படாத 4 பேர் ஆங்கிலத்தை மாத்திரம் விரும்பக்கூடிய மாணவர்களாக காணப்படுகின்றார்கள். 3 பாடங்களையும் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 3 பாடங்கள் என்கின்ற போது 3 பகுதிகளுமே, அதாவது தமிழ், கணிதம், ஆங்கிலம், இந்த 3 பாடங்களையும் குறித்து காட்டுகின்ற அந்த 3 உருக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுகின்ற பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பாருங்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது 20 என்கின்ற அந்த எண்ணிக்கை, 20 மாணவர்கள் இந்த 3 பாடங்களையும் விரும்புகின்ற அந்த பகுதிக்குள் இருக்கின்றார்கள். ஆகவே 20. அதே நேரம் 29வது வினா, மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு
பாடத்தினுடைய முழு இலக்கங்களையும் எடுத்துக்கொண்டு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஏனைய இலக்கங்களையும் கூட்டி விடுகின்ற போது முழுமையான மாணவர்களுடைய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக நான் ஆங்கில பாடத்துக்குள் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களையும் எடுக்கின்றேன். ஆங்கிலம் என்கின்ற அந்த வட்டத்துக்குள், ஆங்கில பாடத்தை காட்டுகின்ற அந்த வட்டத்திற்குள்ளே 20, 3, 4, 12 காணப்படுகின்றது. ஆகவே 20, 3, 23, அதனோட 4 சேர்க்கின்ற போது 27, 27, 12, 39. தற்பொழுது ஆங்கில பாட வட்டத்துக்கு 39 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு வெளியே இருக்கின்ற அந்த 2 எண்ணிக்கை 9, 6, 9 மாறும் 15. ஆகவே 39ஓடு 15 கூட்டுகின்ற போது 39ஓடு 15 கூட்டுகின்ற போது 54 மாணவர்கள் என எனக்கு விடை கிடைக்கும். ஆகவே மொத்த எண்ணிக்கை, முழுமையான மாணவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் காண்பதற்கு மீண்டும் மீண்டும் கூட்டப்பட்ட இலக்கங்களை கூட்டக்கூடாது. ஒரு பகுதியை முழுமையாக தெரிவு செய்து அவற்றை கூட்டிக் கொண்டு அதனோடு தவறவிடப்பட்ட ஏனைய பகுதிகள் இருக்கக்கூடிய பெருமானங்களை கூட்டுகின்ற போது சரியான விடை கிடைக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, என்னுடைய தெளிவுபடுத்தல் உங்களுக்கு கூடுதலாக விளக்கங்களை தந்திருந்தால் காணொலியை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் லைக் பண்ணுகின்ற போது அதிகளவான மாணவர்களை சென்றடையும். அதே நேரம் அதிகளவான மாணவர்கள் மேலும் பயன்பெறக்கூடியதாக அமையும். ஆகவே அடுத்த காணொலியிலே இந்த வினாக்களுடைய தொடர்ச்சி, ஏனைய வினாக்கள் 30வது வினாவில் இருந்து 40 வரையான வினாக்களை தெளிவுபடுத்துகின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.